நான் கேட்குறேன், உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்தவர்னு சொல்லியிருக்காருல்ல, அவர் தொழுகை நடத்துகிற சர்ச்சை சொல்லியிருந்தா இந்த அதிமுக அரசாங்கம் பண்ணியிருக்குமா? என்ன அராஜகம் நடக்குது நாட்டில்? 1995 இந்த வக்கப் சட்டம் வந்தப்ப வக்கப் போர்டில் இருந்த நிலம் 8 லட்சம் ஏக்கர், இன்னைக்கு 12,40,000 ஏக்கர் எங்கேருந்து வந்தது? சரி, பார்லிமெண்ட்டில் இவ்வளோ பேசுகிறாங்க, முஸ்லீம்களின் மத உரிமையை பாதிக்குதா? ஏயா, இந்த சாமியிலேன்னு சொல்கிற ஈவேரா கூட்டம் நீங்கள் எல்லாருமா உட்காந்து எங்கள் ஹிந்து கோவிலை ஆக்கிரமித்து வச்சுட்டு இருக்கீங்களா இல்லையா? இந்த சட்டம் வக்கப் போர்டை இது ரீஆர்கனைஸ் பண்ணதான், ஆனால் அதை அரசாங்கம் எடுத்துக்கல. வக்கப் போர்டு அது முஸ்லீம்கள்கிட்ட இருக்குது. ஹிந்து சமய அறநிலைத்துறைன்னு சொல்லிட்டு ஹிந்து கோவில்களை கொள்ளையடிக்கிறீங்களே, திராவிடியன் ஸ்டாக். இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு என்ன ரைட் இருக்குது இதை பற்றி பேசுறதுக்கு? திருச்சி சிவாலாம் மனிதர்களா? பார்லிமெண்ட்டில் என்ன பேசுகிறீங்க? நான் கேட்குறேன், என் ஊரில் என் வீதியில் இருக்குது நல்லமுத்து மாரியம்மன் கோயில். நேற்றுக்கு போயிருந்தேன் நான். வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் உண்டியல் பணத்தை எடுத்துட்டு போகிறீங்க. ஒரு கரண்ட் பில்லு கட்டுறீங்களா? ஐயா, கோவில் பணத்தை உண்டியல்லேருந்து எடுத்துன்னு போகிறீங்க. அப்போ அதுக்கு பேர் என்ன? திருட்டு தானே, கொள்ளை தானே. நீங்கள் பணத்தை கோவில் பணம் எடுத்துன்னு போகிறீங்களே, ஒரு தீபம் போடுறதுக்கு எண்ணெய் வாங்குறது இல்லை, எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறது இல்லை அறநிலைத்துறை. பின்ன எதுக்கு பணத்தை தொடர்றது? இது கொள்ளை இல்லையா? இந்துக்களுடைய மத உரிமையை பறிக்கிறது இல்லையா? ஆனால் நீ பார்லிமெண்ட்டில் அவ்வளோ பேசுகிறீங்க. நல்ல வேளையா திருச்செந்துறை மாதிரி பல கிராமங்களை இந்த புண்ணியமா நரேந்திர மோடி சர்க்கார் காப்பாற்றிருக்கு சார்.